தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலில் விஷால் அணியினர் வெற்றி பெற்றுள்ளனர். தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட நாசரும் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட்ட விஷாலும் கணிசமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி கனியை பறித்துள்ளனர். தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல் சென்னையில் நேற்று நடைபெற்றது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணிக்கு நிறைவடைந்தது. மாலை 6:30 மணிக்கு வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கி இரவில் முடிவுகள் வெளியாகின. இந்த தேர்தலில் விஷால் அணி அமோக வெற்றி பெற்றது. நள்ளிரவில் அதனை அவரது ஆதரவாளர்கள் கொண்டாடினார்கள். தேர்தலில் தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ள நாசர் யாரையும் தோற்கடிக்க நினைக்கவில்லை என்றும் மாற்றம் வர வேண்டும் என்று நினைத்ததாகவும் தெரிவித்தார். இது யாரையும் தோற்கடிப்பதற்காக நடந்த நிகழ்வல்ல. யாரையும் தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இந்த நிகழ்வு ஏற்படுத்தப்படவில்லை. ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது. இதில் இளைய தலைமுறையை வழிநடத்த என்னை போன்ற, ராஜேஷை போன்ற, சச்சோம்மாவை போன்ற பல மூத்த கலைஞர்கள் இருக்கிறார்கள். இந்த மூத்த கலைஞர்களின் அனுபவமும் அறிவும் இந்த இளைஞர்களின் சக்தியும் ஒன்று சேர்ந்து தென்னிந்திய நடிகர் சங்கத்தை வெகு வேகமாக வேறு ஒரு தளத்திற்கு கொண்டு செல்வோம். நடிகர் சங்கத்துக்கு நல்லது நடந்துள்ளதாகவும் சங்கம் நன்றாக செயல்பட வேண்டும் என்று நினைத்து செயல்பட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் விஷால் தெரிவித்துள்ளார். நடிகர் சங்கத்துக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கு. நடிகர் சங்கம் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கோயிங் டு பி a bright, one of the best. தேர்தல் முடிவு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சரத்குமார் வெற்றி பெற்ற விஷால் அணியினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதிய நிர்வாகத்துடன் ஒற்றுமையுடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாக அவர் உறுதியளித்தார். வெற்றி தோல்வி அனைவருக்கும் வருவது ஒன்றுதான். ஆக இந்த வெற்றிக்கு பிறகு நாசர் அவர்கள் பயணிக்கும் போது அவருக்கு எப்படி என்னால் ஒத்துழைக்க முடியும், எவ்வாறு செயல்பட முடியும், ஒற்றுமை எப்படி அவர் வளர்க்கப் போகிறார், ஏன்னா இதில் மேலும் காழ்ப்புணர்ச்சியை வளர்த்துக் கொள்ளாமல் ஒற்றுமைக்கு எப்படி பாடுபட வேண்டும் என்பதை சிந்திப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆக இனிய நம்பர் நாசர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேர்தலில் தன்னை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி கண்ட விஷாலுக்கு நடிகர் ராதாரவி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தேர்தல் தோல்வியை மனதார ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். விஷால் அவர்கள் 300 வாக்கு வித்தியாசங்களில் என்னை வெற்றி பெற்றிருக்கிறார். அவருடைய வெற்றி பாராட்டுக்குரியது. அவர் பட்ட சிரமத்திற்கு அவருக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. அந்த வெற்றியை நான் பெரிதும் மதித்து என்னுடைய தோல்வியை நான் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறேன். எப்பொழுதும் இல்லாத அளவில் மிகுந்த பரபரப்புக்கு இடையே தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல் நடைபெற்று விஷால் அணியினர் வெற்றி பெற்றுள்ளனர். நடிகர் சங்கத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்று சங்க தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள நாசர் தெரிவித்துள்ளார். விஷால் அணியினர் நடிகர் சங்க கட்டடம் குறித்து அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்பதே நடிகர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.